கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. In all these things we are more than conquerors through him who loved us. ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் முழு வேதாகமத்திலும் மிகவும் ஆறுதலான அதிகாரங்களில் ஒன்றாகும். 35ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாத பல சூழ்நிலைகளை பவுல் குறிப்பிடுகிறார். உபத்திரவமா, வியாகுலமா, துன்புறுத்தலா, பஞ்சமா, நிர்வாணமா, ஆபத்தா, பட்டயமா, இத்தகைய கஷ்டங்களின் மத்தியில் 37ஆம் வசனத்தில் வெற்றியின் அறிவிப்பை பவுல் கூறுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இவை எல்லாவற்றிலேயும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். பவுல் இவைகளுக்கு பிறகு என்று சொல்லவில்லை, இவை எல்லாவற்றிலேயும் என்று கூறுகிறார். அதாவது பிரச்சனைகள் நடுவிலும், சோதனைகள் நடுவிலும், கண்ணீர் நடுவிலும், போராட்டங்கள் நடுவிலும் தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். சூழ்நிலைகள் மாறினால்தான் வெற்றி என்பது அல்ல, சூழ்நிலைகளுக்குள் தேவனுடைய கிருபையால் நிலைத்து நிற்பதே உண்மையான வெற்றி. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சோதனைகளை சந்திக்க மாட்டார்கள் என்று வேதாகமும் சொல்லவில்லை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் ஊழியத்துக்கு போகும்போது இயேசுவை அறியாத ஜனங்கள்கிட்ட பேசும்போது, நீங்கள் இயேசுவை எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் சோதனைகளை சந்திக்க மாட்டார்கள் என்று வேதாகம் சொல்லவில்லை, ஆனால் அவற்றில் இருந்து கர்த்தர் விடுவிப்பார் என்று உறுதியளிக்கிறது. நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இங்கே குறிப்பிடுவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. நமது ஜெயம் நமது திறமையால் அல்ல, நமது நீதியால் அல்ல, நமது பலத்தாலும் அல்ல, ஆனால் நம்மை அளவில்லாமல் நேசித்த கிறிஸ்துவினால். இதையும் ஒத்துக்கிறீங்களா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிலுவையில் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பே நம் வெற்றியின் அடித்தளம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் இது மோர் தேன் கான்கரர்ஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது வெறும் வெற்றியாளர்கள் அல்ல, அபரிமிதமான வெற்றியாளர்கள். சாத்தான் தோற்கடிக்க நினைத்த காரியங்களையே தேவன் நன்மையாக மாற்றுகிறார். உதாரணமாக யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல வகை தேடி பின் அவனை விற்று போட்டார்கள். அவனுக்கு அவர்கள் தீமையையே செய்தார்கள், ஆனால் தேவன் அவனை அவர்களுக்கு முன்பாக உயர்த்தினார்.
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிவு பண்ணினார் என்று யோசேப்பு அவனுடைய சகோதரர்களிடத்தில் கூறுவதை ஆதியாகமம் 50:20 வாசிக்கிறோம். அதுவே முற்றும் ஜெயம் கொள்ளுதல். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 16:33 வாசிக்கிறோம். கிறிஸ்து ஜெயித்ததால் அவருக்குள் இருப்பவர்களும் ஜெயிக்க முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வெற்றி தேவனுடைய பரிசு, மனித முயற்சியின் பலன் மட்டும் அல்ல. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஜெயம் சோதனைகளுக்கு அப்பால் அல்ல, சோதனைகளுக்குள். இவை எல்லாவற்றிலேயும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெயத்தின் மூல காரணம் கிறிஸ்துவின் அன்பு. சிலுவை அன்பின் சாட்சி. அன்பு தோற்காது. விசுவாசி சாதாரண வெற்றியாளர் அல்ல, மோர் தென் கான்கரர். தோல்வியை கூட தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இறுதி ஜெயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கே. சாத்தானின் தாக்குதல்கள் தற்காலிகம், தேவனுடைய கிருபை நித்தியமானது. எனவே இன்று நீங்கள் எந்த சோதனையில் இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள். தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதீர்கள். தோல்வி போல தோன்றும் அனுபவங்களிலும் தேவன் செயல்படுகிறார். எனவே ஜெபத்திலும் விசுவாசத்திலும் உறுதியாக இருங்கள். கிறிஸ்துவுக்குள் உங்கள் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு பெரிய உறுதியை அளிக்கிறது. கிறிஸ்தவரின் வாழ்க்கை சோதனையற்ற வாழ்க்கை அல்ல, ஆனால் சோதனைகளால் தோற்கடிக்க முடியாத வாழ்க்கை. நம்மில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினால் நாம் வெறும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆமென். Today's verse teaches that believers are not merely survivors but more than conquerors through Jesus Christ who loves them. Trials, suffering, persecution and hardships cannot separate us from God's love. Our victory is not based on our strength but on Christ's finished work on the cross. Even in the midst of difficulties, God gives us strength, hope, and ultimate triumph. Therefore, Christians can live with confidence, knowing that through Christ they are victorious in every circumstances. Because of Christ's unfailing love, believers are more than conquerors in every situation. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய தியான வசனம் மூலம் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரவங்களும் போராட்டங்களும் இருந்தாலும் உம்முடைய அன்பிலிருந்து எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்பதை நினைவுபடுத்தியதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பலவீனப்படுகிற நேரங்களில் உம்முடைய வல்லமையால் எங்களை பலப்படுத்தும். பயப்படுகிற நேரங்களில் தைரியம் தாரும். சோர்வடைகிற நேரங்களில் புது பலன் தாரும். எங்கள் மீது அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லா சூழ்நிலைகளிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ கிருபை அருளும். எங்கள் குடும்பங்கள், சபைகள், ஊழியங்கள் அனைத்தும் உமது மகிமைக்காக வெற்றிகரமாக நிலைத்திருக்க அருள் புரிய வேண்டுகிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதிகளும் உமக்கே உரியதாக இருப்பதாக. எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.